ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு கொடி டிசைன். ஸோ கொடியில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நமக்கு லீஃப் தான் இருக்கும். ஸோ லீஃப் எல்லாமே வந்து நான் குந்தன் ஸ்டோன் வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒட்டி வச்சிட்டோன்னா நம்ம நெக்கோட பார்டர் நம்ம சரியெல்லாம் போட்டு முடிக்கும்போது கரெக்டாக நமக்கு இது காஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொடி டிசைன்ஸ் வந்து முன்னாடிலாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரியான இது லீஃப் டிசைனாக இருக்கட்டும், இல்லைன்னா இதில் ஃப்ளவர் வர்றதாக இருக்கட்டும், இன்னமும் நிறைய பேர் கொடி டிசைன் விரும்புகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து 2 லைன்ஸ் ஜரி கொடுத்துக்கிறோம். ஜரி எப்போவுமே கொடுக்குறது தான், நீங்கள் கொடுக்காமலும் இருக்கலாம். அது வந்து நெக்கோட ஷேப்பை வந்து மேக்ஸிமம் ஈஸியாக காமிக்கிறதுக்காக தான் இந்த நம்ம ஜரியில் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன போட்டிருக்கோன்னா 1 லைன் கட் பீட்டில் வந்து சில்வர் போட்டிருக்கோம். ஏன்னா சாரியில் கொஞ்சமாக அங்கங்கே சில்வர் இருந்துச்சு. இப்போ நம்ம கொடி லைன் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கொம்பு ஃபில் பண்ணுறதுலாம் இதில் கொஞ்சம் மெயினு. நம்ம எப்போவுமே கொம்பு ஃபில் பண்ணும்போது இதில் அதிகமான வளைவு இருக்கிறதுனால நம்ம வந்து 2 பீட்ஸாக வச்சுக்கணும். 3 பீட்ஸாக வச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் மாதிரி இருக்கிற இடங்களுக்கு ஓகே. பட் நல்ல கர்வாக இருக்கிற இடத்துல நீங்கள் 3 பீட்ஸ் வச்சிங்கன்னா ஃப்ரேமை விட்டு நீங்கள் கிளாத் எடுக்கும்போது அந்த ஷேப் வந்து கோணலாக நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லீஃபுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் வந்து லீஃப் குந்தன், அந்த ஐ ஷேப் குந்தனும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த ட்ராப் ஷேப்பை இந்த மாதிரி பொசிஷனில் வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக எல்லா லீஃபையும் நம்ம இந்த மாதிரி பண்ணி முடிச்சுக்கலாம். நீங்கள் குந்தன் ஸ்டோன் ஒட்டும்போது ஒரு 2 பீடுக்கான கேப்பு விட்டுட்டு ஒட்டுங்க. அப்போ தான் வந்து அந்த கொம்போட லைனுக்கு வைக்கிற ஒரு பீடும், அப்புறம் நம்ம அந்த கூர்மையான இடம் வைக்கிறதுக்கான ஒரு பீடும் இருக்கும் இல்லையா, அந்த இடம் நமக்கு கரெக்டாக கேப்பு கரெக்டாக கிடைக்கும். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி செய்யுங்க. இந்த கொம்பு டிசைனை கொஞ்சம் வேகமாக போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் இதில் இருக்கிற சின்ன சின்ன கேப்ஸுக்கு நம்ம ஜிர்கான் ஸ்டோன் ஒரு டாட் வைக்கலாம். இல்லை வந்து இதில் சாரியிலே நமக்கு வந்து சில்வர் லைட்டாக இருக்கனால இதில் பேர்ல் பீடு வைக்கலாம், டாட்ஸ். இன்னும் வேணும்னா நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் கூட போட்டுக்கலாம். இது எதுவுமே வேணாம், எனக்கு ஈஸியாக முடியணுன்னா நீங்கள் ஒயிட் ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். ஸோ ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு வந்து கேப் போட்டு நம்ம லைன்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ ஃபுல்லாக லைன் தான் இது. இதுக்கு வந்து 2 லைன் ஜரி போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கேல் கேப்புக்கு வந்து டாட்ஸ் வைங்க. டாட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் விட்டு மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் லெவல் வைக்கும்போது விட்ட லைனை வந்து திருப்பி டாட் போடுங்க. ஸோ ஒரு லைன் சுகர் பீட் வச்சுட்டு இன்னும் ஒரு லைன் வந்து நம்ம பஞ்ச் பீட்ஸில் வைக்க போகிறோம். 3 mm வைக்கலாம், இல்லை 4 mm வைக்கலாம். ஸோ இப்போ எல்லா லைன்ஸுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கலர் கொடுக்க போகிறோம், பீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த சில்வர் கட் பீட் வந்து நம்ம ஒரு லைன் வச்சுக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம டாட்ஸ் போட்டோம் இல்லையா, அதில் தான் நம்ம வந்து ஜர்கான் ஸ்டோன் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கான பேஸ் வந்து அதில் நம்ம இந்த லைன் வைக்கும்போதே நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் இப்படி தான் வைக்கணும்னு கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டே ஜிர்கான் பேஸை வந்து தனித்தனியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் லைன் போட்டுக்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் லைன் வந்து சுகர் பீட்டில் போட்டிருக்கேன். இதோட நெக்ஸ்ட் லைன் வந்து க்ரீன். மெயினாக இது வந்து ப்ளூ க்ரீன் அந்த மாதிரி தான். ஸோ இருக்கிற எல்லா கலர்ஸ்க்கும் நம்ம ஒரு லைன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளூ. ஸோ இப்போ 4 கலர்ஸ் நம்ம போட்டுட்டோம். ஸோ இதே தான் நம்ம வந்து திருப்பி ரிப்பீட்டட் பண்ண போகிறோம். ரிப்பீட் வந்து திருப்பி சில்வர், கோல்டு, க்ரீன், அதுக்கப்புறம் திருப்பி ப்ளூ. இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட போகிறோம். இது முடிச்சு போட்டுட்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆர்டர்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதான் ஃபினிஷிங். டாட்ஸ் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஒரு கொம்பு மாதிரி போட்டு அதில் ஒரு லீஃப். ஸோ ஸ்லீவ் பாருங்கள். ஸ்லீவ் வந்து லைன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.